ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, பார்க்கலாமா? பாருங்கள், நமக்கு செகண்ட் லெசன் எண்களை அறிவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உனக்கு பிடித்தமான படங்களை வரைந்து அவற்றின் எண்ணிக்கையை எழுதுக. ஏதாவது பால் மாதிரி வரையலாம். அந்த மாதிரி பால் மாதிரி வரைஞ்சி அதோட எண்ணிக்கை எத்தனை பால் வரைகிறீங்களோ அப்போ 1 2 3னா இங்கே 3 அப்படின்னு சொல்லி எழுதணும். அது மாதிரி உங்களுக்கு விருப்பமான படங்களை இந்த இடத்துல வரைஞ்சிட்டு அதோட எண்ணிக்கை எத்தனை எண்ணிக்கையில் வரைகிறீங்களோ அந்த எண்ணிக்கையை இங்கே குறிப்பிடணும். சரிங்களா குட்டீஸ்? அடுத்து பாருங்கள், விடுபட்ட எண்ணை எழுதி அதற்கு முந்தைய எண்ணிற்கு வண்ணம் தீட்டுக. இப்போ இதில் விடுபட்ட எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி 7 விடுபட்டிருக்கு, 6க்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க. இங்கே 16னா இங்கே 15 பாருங்கள், இங்கே 19னா இங்கே 18க்கு வண்ணம் தீட்டியிருக்கோம். அதே மாதிரி இங்கே 12னா 11க்கு வண்ணம் தீட்டியிருக்கோம். இங்கே 10 எழுதியிருக்கோம், 9க்கு வண்ணம் தீட்டியிருக்கோம், 18 எழுதியிருக்கோம், 17க்கு வண்ணம் தீட்டியிருக்கோம். அடுத்து இடைப்பட்ட எண்ணை எழுதுக. இப்போ 7 இங்கே 7ன்னு கொடுத்துருக்காங்களா. இதுக்கு அடுத்து 6க்கும் 8க்கும் இடையில இருக்கக்கூடியது 7, 2க்கும் 4க்கும் இடையில இருக்கக்கூடியது 3, இங்கே 8க்கும் 9க்கும் இடையில இருக்கக்கூடியது 8, 9க்கும் 11க்கும் இடையில இருக்கக்கூடியது 10, 15க்கும் 17க்கும் இடையில இருக்கக்கூடிய நம்பர் 16, 18க்கும் 20க்கும் இடையில இருக்கக்கூடியது 19. சரிங்களா? சொல்லி பார்க்கணும். 1 2 3 சொல்லி பார்த்துட்டு 9க்கு அடுத்து என்ன வரும், 15க்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் உங்களுக்கு வந்துடும். அடுத்து பாருங்கள், வளரறி மதிப்பீடு பார்க்கலாமா. கொடுக்கப்பட்டுள்ள பொருளை ஒத்த அடிப்படை வடிவத்தை டிக் செய்க. பாருங்கள், இதில் மானிட்டர் கொடுத்துருக்காங்களா. இதோட ஷேப் எப்படிப்பா இருக்குது? இங்கே 2 பக்கமும் சமமாகவும் ஒரு பக்கம் இந்த 2 பக்கமும் சமமாக இருக்குது. எதிர் பக்கங்கள் சமமாக இருக்குது. இப்போ அது செவ்வகம். அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை வடிவத்தை ஒத்த பொருளை டிக் செய்க. அதே தான். இது முக்கோணம் அது தானே இருக்குது, இதுதான் அது. அடுத்து 10 பொருட்களை தொகுப்பாக்கி 10கள் மற்றும் 1களை எழுதுக. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 இருக்குது. அப்போ எத்தனை 10கள் இருக்குது? இதில் ஒரு 10கள், 3 1கள். நம்ம இப்படி தானே இப்போ எழுதுவோம். 13 அப்படின்னா இது 1கள், இது 10கள். 10கள் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. 1கள் 3 இருக்குது. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களின் எண்ணிக்கையை எழுதி அதன் முந்தைய மற்றும் அடுத்த எண்ணை எழுதுக. இது பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை எண்ணிக்கை இருக்குன்னா 10 எண்ணிக்கையில். அதுக்கு முந்தைய எண் 9, அதுக்கு அடுத்த எண் 11. அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள படங்களின் எண்ணிக்கையை விட பெரிய எண்ணை தேர்ந்தெடு. இப்போ இதில் 20 மக்கு இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 18 இருக்குது. ஏன்னா கொடுக்கப்பட்டுள்ள படங்களின் எண்ணிக்கையை விட பெரிய எண்ணை தேர்ந்தெடுக்க. 18 காட்டிலையும் பெரிய எண் 19. சரிங்களாப்பா? ஓகே, இந்த லெசனோட ஆன்சர்ஸ் இதோட முடிஞ்சு. சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் குட்டீஸ். தேங்க்யூ.